நடிகர் விஜயோட அரசியல் பயணம் இப்போ விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் சினிமாவுக்கு குட் பை சொன்ன விஜய் இப்போ தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கல் தினத்தையொட்டி வெளியாக இருக்கு. விஜயோட நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய கடைசி படம் இதுங்கிறதால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணம் இருக்கு. ரசிகர்களும் படம் குறித்த அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்தும் காத்துட்டு இருக்காங்க. எச் வினோத் இயக்கத்துல உருவாகும் இந்த படத்துல விஜயோடு இணைஞ்சு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தோட முதல் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடல் ரீசெண்டா வெளியாகி இணையத்தையே அதிர வச்சுது. பலரும் இந்த பாட்டுக்கு வைப் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பாடலை அனிருத்தோடு இணைஞ்சு விஜயும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப பேர் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டும் வராங்க. முக்கியமா இந்த பாடல் வெளியான 18 மணி நேரத்துல 8.9 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனையும் படைச்சிருக்கு. இந்த படத்தோட முக்கியமான அப்டேட்டும் ரீசெண்டா வெளியாகுச்சு. அதாவது இந்த ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் நடைபெற இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த இசை வெளியீட்டு விழாவோட டிக்கெட் விலையும் இணையத்துல வேகமா பரவ ஆரம்பிச்சது. இந்த இசை வெளியீட்டு விழாவை தளபதி திருவிழாங்கிற பெயர்ல படக்குழு நடத்த இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல நடிகர், நடிகைகள், பாடகர்கள், இசை கலைஞர்கள் சிறப்பு விருந்தினர்களா இந்த விழாவில் கலந்துக்க இருக்காங்களாம். இது மட்டுமல்லாம இப்போ இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஜனநாயகன் படம் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தோட தமிழ் ரீமேக்னு சொல்றாங்க. முழுக்க அரசியல் மற்றும் ஆக்சன் கலந்த கலவையா உருவாகி இருக்கும் இந்த படத்துல விஜய் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. ரசிகர்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இப்போ இந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டையும் வெளியிட படக்குழு தயாராயிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ ஜனநாயகன் படத்தோட 2வது சிங்கிள் இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.